மூன்றாம் பாடலில் நம்மால் நமக்கு வருகின்ற வினையிலிருந்து விடுபடுவதற்கான வழியை சொன்னவர் இந்த பாடலிலே மற்றவர்களால் நமக்கு வருகின்ற துன்பத்தை எப்படி போக்கிக் கொள்வது என்று சொல்கின்றார். இங்கே பேசுகின்ற பொழுது விண்ணுலக ஆள்கின்ற விச்சாதரர்கள், அதாவது தேவலோகத்தை ஆள்கின்ற அதிகாரத்தை உடையவராக இருக்கக்கூடிய தேவர்களும், இந்த பூமியிலே முற்றறிவாக முழு அறிவுடையவர்களாக அதிக அறிவுடையவர்களாக இருக்கக்கூடிய ஆப்தர்களாக இருக்கக்கூடிய வேதியர்களும் என்ன சொல்கிறார் என்றால், நீதான் புண்ணியன் என்று சொல்கின்றார்கள். அதனால் நீ புண்ணியன். எதனால் இதை சொல்கின்றார் என்று நாம் பார்த்தோமானால், ஒரு மனிதனுக்கு அதிகப்படியான துன்பத்தை யாரால் கொடுக்க முடியும் என்றால், அதிகாரத்தின் உச்சத்தில் இருப்பவர்களாலும் அறிவின் உச்சத்தில் இருப்பவர்களாலும் கொடுக்கக்கூடிய துன்பத்திலிருந்து விடுபடுவது அவ்வளவு சாதாரண விஷயம் அல்ல. அதனால்தான் ஞானசம்பந்த பெருமான் இங்கே இவற்றை குறிப்பிட்டு, இப்படிப்பட்டவர்களே நல்லவர்களாக இருக்கின்றவர்கள் உன்னை புண்ணியர் என்று சொல்கின்றார்கள். அப்படியானால் உனக்கு அந்த தகுதி இருக்கின்றது. கெட்டவர்களால், அப்படிப்பட்ட கெட்டவர்களால் எனக்கு வருகின்ற துன்பத்தை நீக்கக்கூடிய வல்லமை உன்னிடத்தில் இருக்கிறது. ஏனென்றால் நீ நெற்றிக்கண்ணை உடையவனாக இருக்கின்றாய். நெற்றிக்கண்ணினுடைய செயல் என்னவென்றால், இந்த உலகத்தில் அறத்தை பாதுகாத்து எப்பொழுதும் அறம் நிலைக்க வேண்டும் என்கின்றதை காண்பிப்பதற்காகத்தான் நீ நெற்றிக்கண்ணை வைத்திருக்கின்றாய். அந்த காரணத்தினால் எனக்கு கடுமையான, அகற்ற முடியாத, ஆழமான துன்பங்கள் எதுவும் வராமல் என்னை காப்பாய் என்று இதிலே பாடுகின்றார். திண்ணிய தீவினை தீண்டப்பெறா திருநீலகண்டம் என்று நாம் இறைவனை பாடி மற்றவர்களால் நமக்கு வருகின்ற துன்பத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்வோம். நன்றி. திருச்சிற்றம்பலம்.